வணக்கம் ஓஎச் சினிமா நேயர்களே, நான் உங்க விஜய் தயா. ஆலமாரா வீடியோல இந்திய சினிமாவை தூக்கி நிறுத்தினது 2 பேர். அது யாருன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். பட் எஸ், இந்த வீடியோல அந்த 2 பேர்ல ஒருத்தரை பத்தி தான் பார்க்க போறோம். அவர் யாரு அப்படின்னா சத்யஜித் ரே. இவரை ஃபாதர் ஆஃப் இந்தியன் சினிமா அப்படின்னே எல்லாரும் சொல்றாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்திய சினிமாக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைச்சதே பார்த்தீங்க அப்படின்னா சத்யஜித் ரேனால தான். இவர் கல்கத்தால பிறந்த ஒரு பெங்காலி அண்ட் இந்திய சினிமா ஒரு மிகப்பெரிய பரிமாணம் அடைஞ்சிருக்கு, இன்னைக்கு பல மாற்றங்கள் அடைஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு காரணமும் சத்யஜித் ரே தான். ஏன் இவரை ஃபாதர் ஆஃப் இந்தியன் சினிமா, அதாவது இந்திய சினிமாவின் தந்தை அப்படின்னு அழைக்கிறாங்க, வாங்க பார்க்கலாம். தன்னோட வாழ்நாளில் மொத்தம் 36 படங்களை இயக்கியிருக்காரு சத்யஜித் ரே அண்ட் கிட்டத்தட்ட 57 விருதுகள் வாங்கியிருக்காரு இந்த படத்துக்கு. அண்ட் இவர் எடுத்த படங்கள் எல்லாமே இன்னி வரைக்கும் பேசப்பட்டுட்டு இருக்கு. அதனால தான் இவரை இந்திய சினிமாவின் தந்தை அப்படின்னு அழைக்கிறோம். ஒரு திரைப்பட இயக்குனர் மட்டும் இல்லாம எழுத்தாளர், ஒளிப்பதிவாளர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர், பாடலாசிரியர்னு பல பரிமாணங்களை அவரோட திரைப்படத்துக்கு இவர் வேலை செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம சத்யஜித் ரே ஒரு இல்லஸ்ட்ரேட்டர். இல்லஸ்ட்ரேட்டர்னா என்னன்னா, குட்டி குட்டி டிராயிங்ஸ்ல எளிமையா நமக்கு ஒரு விஷயத்தை கன்வே பண்றது தான் இல்லஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கூட நீங்க நியூஸ் பேப்பரை பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சட்டையரா 2 காமிக்கலா ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுவாங்க. எத்தனை பேர் அதை பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. அதெல்லாம் தான் இல்லஸ்ட்ரேட்டிவ் டிராயிங்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இவர் பல இல்லஸ்ட்ரேட்டிவ் டிசைன்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் அந்த இல்லஸ்ட்ரேஷன் மூலமா நிறைய புக்குக்கும் கவர் டிசைன் பண்ணி கொடுத்திருக்காரு. இவர் டிசைன் பண்ண ஃபேமஸ் புக்ஸ் என்ன அப்படின்னா, ஜவஹர்லால் நேரு எழுதிய டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறமா ஜிம் கார்பெட் எழுதிய மேன் ஈட்டர்ஸ் ஆஃப் குமான். இந்த 2 புக் கவர்ஸுமே வைரல் ஆகுது, இவருக்கு பாராட்டுகள் கிடைக்குது. அதுக்கப்புறமா பல டிசைன்கள், பல புக் கவர்ஸ் இவர்கிட்ட வருது. இது மூலமா அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா ஃபான்ட்ஸை கண்டுபிடிக்கிறாரு, ஸ்டைல் ஆஃப் டெக்ஸ்ட் எப்படி இருக்கணும்னு. அதுக்கப்புறமா கேலிகிராஃபிலையும் வல்லுமை பெறாரு. கேலிகிராஃபின்னா என்னன்னா, இங்க் பென் வச்சு திக் அண்ட் தின் லைன் ஃபான்ட்ஸ் எழுதுறது தான் கேலிகிராஃபின்னு சொல்றோம். இவர் தான் அதுக்கு முன்னோடியா இருந்திருக்காருன்னே சொல்லலாம். ஸோ ஒரு பிரிட்டிஷ் ஆட் ஏஜென்சியில் இல்லஸ்ட்ரேட்டராக ஒர்க் பண்ணுறாரு. இது இவரோட வாழ்க்கை வரலாறு. இவரோட சினிமா வரலாறு என்னன்னு பார்க்கலாமா? இவரோட முதல் திரைப்படமே இவர் இதுக்கான கதையை எப்படி எழுதுறாரு தெரியுமா? கதையை குட்டி குட்டி இல்லஸ்ட்ரேஷன் டிராயிங்ஸாக டிசைன் பண்ணுறாரு. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அதை தான் நம்ம ஸ்டோரி போர்டுன்னு சொல்கிறோம். ஸோ ஸ்டோரி போர்டுனா என்னென்னா, ஒரு மொத்த திரைக்கதையுமே குட்டி குட்டியாக வரைஞ்சி அடுத்த சீன், அடுத்த சீக்வன்ஸ்ன்னு வரையறது தான். இதெல்லாம் அவர் அப்பவே பண்ணிட்டாரு. அண்ட் விக்டோரியா டி சிகா அப்படின்ற ஒருத்தரோட இட்டாலியன் நியோரியலிஸ்ட் மூவி பைசைக்கிள் தீவ்ஸை பார்க்குறாரு. அந்த படத்தை பார்த்து தான் இவருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்குது. அண்ட் இது மாதிரி நம்மளும் எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வருது. அதுக்கப்புறமா ஷார்ட் ஃபிலிம், ஃபீச்சர் ஃபிலிம், டாக்குமெண்ட்ரி, ரியலிஸ்டிக் மூவின்னு இவர் தொடாத கோணங்களே கிடையாது. எல்லா மூவிஸுமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டாரு. 1956ல பதேர் பாஞ்சாலி அப்படின்னு ஒரு திரைப்படத்தை எடுக்கிறாரு. இது 1929ல அதே டைட்டில் பதேர் பாஞ்சாலியில வெளியான ஒரு புத்தகமா, அந்த புத்தகத்தின் கதையை தான் திரைப்படமா எடுக்கிறாரு. இது என்ன அப்படின்னா, அப்பு அப்புறம் துர்கா அப்படின்ற 2 சிறு பிள்ளையோட கதை, அவங்களோட வாழ்க்கை வரலாறு அப்படின்னே சொல்லலாம். 1956ஓட கேன்ஸ் ஃபெஸ்டிவல்ல இந்த படம் 11 விருதுகளை வெல்லுது. பதேர் பாஞ்சாலியோட தொடர்ச்சியா அதுக்கப்புறம் அபராஜிதோ அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறாரு. அதுக்கப்புறமா அப்பு சன்சார் அப்படின்னு எடுக்கிறார். இது 3 சேர்த்து அப்பு ட்ரைலாஜி அப்படின்னு அழைக்கப்படுது. இது எல்லாமே அப்புவை சார்ந்த ஒரு கதை. அப்பு சிறு பிள்ளையா இருக்கும்போது, டீனேஜா இருக்கும்போது, அதுக்கப்புறம் எப்படி ஒரு ரெஸ்பான்சிபிள் மேனா மாறுறான் அப்படின்றது. ஸோ இவர் தான் ஃபர்ஸ்ட் ட்ரைலாஜி ஃபிலிமுமே எடுத்திருக்காரு. அண்ட் இந்த படம் இன்னி வரைக்கும் பேசப்படுது அப்படின்னா எந்த அளவுக்கு அவர் அப்பவே படம் எடுத்திருக்கணும் அப்படின்றத பாருங்க. நீங்க விஸ்காம் ஸ்டூடெண்டா இருக்கீங்க ஃபிலிம்ஸ்ல அப்படின்னா கண்டிப்பா இவர் பத்தி படிப்பீங்க. அண்ட் இவரோட மூவிஸ் பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கிறது ஒரு அவசியம், நீங்க மூவி பஃப்ஸா இருந்தாலுமே. ஏன்னா இவர் பல விஷயங்களை கொண்டு வந்திருக்காரு. அண்ட் இந்த படங்கள் அப்பவே இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல நிறைய விருதுகள் வாங்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம்.
சொல்லலாம். ஏன் அப்படின்னா இவர் வந்து யாரையுமே நம்பல. அவரோட படத்துக்கு ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே வந்து இவரோட படத்துக்கு இவர் தான் வந்து செஞ்சார். ஆஹா, இவருக்கு இவ்வளோ ஆர்வம் இருக்கே சினிமா மேலே அப்படின்னு சொல்லிட்டு இவரோட மனைவி மற்றும் குழந்தை கூட இவங்களுக்கு மூவிஸ்ல ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவருக்கு ஒரு மகன் இருக்காங்க. அவரோட பெயர் சந்தீப் ரே. அவரும் வந்து ஒரு திரைப்பட இயக்குனர் தான். இப்படி இவரோட மனைவி சத்யஜித் ரே, சந்தீப் ரே 3 பேரும் சேர்ந்து இந்தியன் சினிமாவுக்கு ரொம்பவே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இப்போ வாங்க இவர் வாங்கின விருதுகள் பத்தி பார்க்கலாம். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், பதேர் பாஞ்சாலிக்காக இவருக்கு 11 இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ் கிடைச்சிருக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு 37 இந்தியன் நேஷனல் ஃபிலிம் அவார்ட் கிடைச்சிருக்கு. அதில் கோல்டன் பேர், கோல்டன் லைன், சில்வர் பேர், தாதா சாஹிப் ஃபால்கே அவார்ட், பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் இப்படி சொல்லிட்டே போகலாம். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு அகாடமி ஹானரி அவார்டுமே வந்து கிடைச்சிருக்கு. இந்தியன் சினிமாவில் ஒரு ப்ராமினன்ட் ஃபிகராக இருந்தவர் தான் வந்து சத்யஜித் ரே. அவங்க எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து ஒரு சினிமா லவ்வர் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இவரோட மூவிஸ்லாம் போய் பாருங்க. இன்னைக்கு உங்களுக்கு ரிலேட் ஆகுதா, இல்லை அந்த காலத்திலேயே வந்து இவர் படங்கள் எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்றத பாருங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ட்ரைலாஜி மூவி கொடுத்ததே வந்து இவர் தான் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏராளமான அவார்ட்ஸுமே வந்து வாங்கியிருக்காரு. எல்லாமே வந்து ஒரு சம்மரியா நம்ம வந்து பார்த்துட்டோம். அடுத்ததா இவருக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா IFFY, இந்தியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வருஷம் வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் அப்படின்னு சினிமா துறையில் சாதிச்சவங்களுக்கு, சினிமாவுக்கு தொடர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ணவங்களுக்கு இந்த விருதை வழங்குறது ஒரு வழக்கம். ஆனால் இவங்க ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அந்த பேரை சத்யஜித் ரேக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்யஜித் ரே லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டுன்னு அந்த பேரே வந்து மாற்றிருக்காங்க. ஸோ இன்னைக்கு அவங்களுக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு அப்படின்றது சத்யஜித் ரேயோட பேரில் தான் கிடைக்கும். ஒருத்தர் சினிமாவுக்கு எவ்வளோ ஈடுபாடு காமிச்சிருந்தா, ஒருத்தர் சினிமா மேலே எவ்வளோ ஆர்வமும் காதலும் கொண்டிருந்தா வந்து இப்படி ஒரு அவார்டே அவரோட பேரில் இருக்கும். அந்த 2வது ப்ராமினன்ட் ஃபிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாதா சாஹிப் ஃபால்கே. அவர் பேர்லேயும் வந்து ஒரு அவார்டு இருக்கு. ஸோ ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பெருசாக வாங்குற ஒரு அவார்டு என்ன அப்படின்னா இன்னைக்கு எல்லாருமே வந்து ஆஸ்கரை சொல்கிறோம். பட் இந்தியாவுக்குள்ளே கொடுக்குற ஒரு அவார்டு அப்படின்னா தாதா சாஹிப் ஃபால்கே, அடுத்ததான் வந்து சத்யஜித் ரே லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட். இந்த 2 தான். ஸோ இதெல்லாம் வந்து 90s கிட்ஸ்க்கோ இல்லை அந்த காலத்தில் மூவி ஃபாலோ பண்ணவங்களுக்கோ வந்து தெரிஞ்சிருக்கும். பட் ஜென்சி கிட்ஸுக்கெலாம் வந்து மூவி பஃபாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ, இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் வேற ஒரு ஃபிலிம் தகவல் வந்து எடுத்துட்டு உங்களுக்கு நான் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். இதோட ஹிஸ்ட்ரி பற்றியான்னு நம்ம பார்க்கலாம். ஐ ஹோப் ஆலமாரா வீடியோவையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கலனா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, போய் செக் அவுட் பண்ணுங்க. அது வரைக்கும் திஸ் இஸ் விஜய் தயா சைனிங் ஆஃப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.